அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமா. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ்க வேண்டும். வாழ்க வளமுடன். இப்போ சித்திரை மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ சூரியன் உச்சமாகும்போது எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலுமே ரொம்ப சிறப்பான முறையில் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த சூரியன் உச்சமடையக்கூடிய மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் மேச ராசிக்கு ராசியிலேயே உச்சமாகிறதுனால மனம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர், அதாவது தொழிலாக இருக்கட்டும், உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால உடல் உபாதைகள் ஏற்படும். ப்ரெஷர் ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேசராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கிரகம் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லைனாலும் விரயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதாரம் எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு விரயத்தை கொடுக்கும், உடல் உபாதைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக, வாழ்க்கை துணைக்காக ஒரு செலவுகள் செய்கிற மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுடைய வழிபாடும் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.